கிரிஜா திருமுருகன் பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்ட் ஹாப்பினஸ் டே. ஆமாங்க, நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு தினம். அன்றாடம் மகிழ்ச்சியாக இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் எப்பொழுதுமே எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும். அது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம தான் நம்மளுடைய மனதை ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு எல்லா சூழலும் தகுந்த மாதிரி இருக்காது. எல்லாருக்குமே பார்த்தா எல்லாம் சரியாயிட்டு அப்பதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அலை ஓய்ந்து கடலில் குளிக்கிற கதை தான். அலை எப்பயாச்சும் ஓய போகுதா? பண்ண முடியும். எல்லாருக்குமே அவரவர்களுக்குமே சிறு சிறு பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்கள், உடல் உபாதைகள் எல்லாம் தான் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம எல்லாம் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹாப்பினஸ் நம்ம எப்பயுமே நம்ம கொண்டு வரணும். நம்ம மனதில் கொண்டு வரணும், முகத்தில் கொண்டு வரணும். அகத்திலும் முகத்திலும் அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கணும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய மனதை ட்ரெயின் பண்ணணும். நான் ஹாப்பியா தான் இருக்கேன், மகிழ்ச்சியா தான் இருக்கேன்னு உங்களுக்கு நீங்களே பலமுறை சொல்லிக்கொண்டே இருந்தீர்களே, ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்தோஷம் உங்களை தேடி வரும். சந்தோஷத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுங்களா? மற்றவர்களையும் நம் மகிழ்ச்சி படுத்தி பார்ப்பது தாங்க. நம்ம மகிழ்ந்தால் மட்டும் பத்தாது, மற்றவர்களையும் மகிழ வைக்க வேண்டும். பாருங்களேன், யாருக்காச்சும் இல்லாதவர்கள் ஏதோ கொடுத்து பாருங்க, அவங்க முகத்தில் வரும் அந்த புன்னகை, அந்த நன்றி உணர்வு, அதை பார்க்கும் பொழுது நமக்கு திருப்தியுடன் கூடிய ஹாப்பினஸ் உண்டாகும். அதனால எப்பயும் நீங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் உங்கள் மனதை ட்ரெயின் செய்ய வேண்டும். அடுத்து எல்லாருக்கும் உதவுங்கள். உங்களால் முடிந்த அளவு அதாவது மற்றவர்களுக்கு உதவி, அவர்கள் முகத்தில் புன்னகையை, அவர்கள் சந்தோஷப்படுவதை பார்க்கும் தான் மிகப்பெரிய சந்தோஷம். என்ன நான் சொல்றது சரிதாங்களா? நன்றி, வணக்கம்.